நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சர்ச்சைக்குரிய நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இலங்கையில் நடக்கும் தொடர் கொடூரங்கள் பின்னணியில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி அரசாங்கத்தின் உத்தேச நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக 108 வாக்குகளும் எதிராக 62 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன்படி குறித்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு 46 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தை ஒத்திவைக்குமாறு நேற்றைய தினம் எதிர்க்கட்சிகள் கோரியிருந்தன. இதனை அடுத்து குறித்த விவாதத்தை நடத்துவது தொடர்பான வாக்கெடுப்பு நேற்று 33 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை ஆதரித்து 83 வாக்குகளும் அதனை எதிர்த்து 50 வாக்குகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இன்று நடத்தப்பட்ட இரண்டாம் நாள் விவாதத்தின் போது சில அரசியல் கட்சிகள் அதனை எதிர்த்திருந்தன. இந்த எதிர்ப்புகளை மீறி சர்ச்சைக்குரிய நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சட்டமூலத்தின் மூன்றாம் வாசிப்பு வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்த வெற்றியை காரணம் காட்டி ஆட்சிக்கு வந்த ராஜபக்ஷ குடும்பம் பொருளாதார பயங்கரவாதிகளாக செயற்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். யுத்த வெற்றியை காரணம் காட்டியே சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்று ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சிக்கு வந்தது. அதன் பின்னர் அவர்கள் பொருளாதார பயங்கரவாதிகளாக செயற்பட்டு நாட்டை அழித்தனர். ஆனால் இன்று பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் அதிபரின் நிழலில் ஒளிந்து கொண்டு ராஜபக்ஷ குடும்பம் சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றது. மெல உரங்களை கொண்டு வந்து விவசாயத்தை அழித்ததோடு அதிக விலைக்கு நனோ உரங்களை இறக்குமதி செய்து விவசாயத்தை அழித்தனர். எனவே இந்த திருட்டு கும்பலை சட்டத்தின் முன்னிறுத்தி திருடப்பட்ட பணத்தை மீண்டும் எமது நாட்டுக்கு நாம் கொண்டு வருவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 80 வருடங்களாக இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற தமிழ் சிங்கள முரண்பாடு, இன முரண்பாடு என்பவற்றை ஒரு நேர்மையான முறையில் தீர்த்து வைப்பதற்கு சிங்கள தலைவர்கள் தவறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் அவற்றை தள்ளி போட்டு கொண்டே வந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை கொண்டுவரப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்பு சட்டமானது இந்த நாட்டில் காணப்படுகின்ற அடக்குமுறைகளில் ஒன்றாக மாறிவிடும் என்ற அச்சம் மக்களிடம் தோன்றியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் நாட்டில் இவ்வாறானதொரு சட்டம் கொண்டு வருவதற்கான தேவை என்ன என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார். உத்தேச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமூலமானது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது தமிழ் மக்களுக்கு ஆபத்தாக மாறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் இன்று நாடாளுமன்றத்தில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான விவாதத்தின் போது கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: உத்தேச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலமூடாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் முகங்கொடுக்கும் ஒரு பிரச்சினைக்கு எதிராக பாரிய கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்தால் அந்த அறிவித்தல் கொடுப்பவரை கைது செய்யலாம், அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதே போலதான் நாங்கள் 15 வருடங்களாக எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக 2000த்திற்கும் மேற்பட்ட நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார் இந்த நிகழ்நிலை காப்பு சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்துவதனூடாக அரசாங்கத்தினால் கைது செய்யக்கூடிய நிலை காணப்படுகின்றது. மயிலத்தமடு மாதவனையிலே சட்டவிரோதமான குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றது என்பது அனைவருக்கும் பகிரங்கமாக தெரிந்த ஒரு விடயம். இந்த விடயமானது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய விகிதாசாரத்தை மாற்றும் என அறிவித்தால் அது கூட இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் குற்றமாக கருதப்படும்.
நாட்டில் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளை கைப்பற்றுவதற்காக தகவல் அளிப்பவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்க காவல்துறையினர் தீர்மானித்துள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட ஜுக்திய நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெற்று வருவதுடன் இதற்காக தகவல் அளிப்பவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதில் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன், அனைத்து சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர்கள், பிரதி காவல்துறை அதிபர்கள், பிரதேச அதிகாரிகள் மற்றும் பணிப்பாளர்களுக்கு இது தொடர்பில் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அத்தகைய தகவல்களை வழங்கும் நபர்களின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்பட்டு கீழுள்ளவாறு குறிப்பிட்ட தொகையில் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஜுக்திய விசேட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் இன்று அதிகாலை 12:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியால நடவடிக்கைகளில் 930 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் இராணுவத்திலிருந்து வெளியேறிய மற்றும் ஓய்வு பெற்ற தரப்பினர் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர் இது ஒரு பாரிய பிரச்சினைக்குரிய விடயம் என குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்திலிருந்து வெளியேறுபவர்களுக்கான சர்வதேச செயன்முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தான் தொடர்ந்தும் அரசாங்கத்தை வலியுறுத்தியதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இராணுவத்திலிருந்து சிலர் துப்பாக்கிகளுடன் கள்ளத்தனமாக வெளியேறியுள்ளதாகவும் இது தொடர்பில் அரசாங்கமும் இராணுவத்தினரும் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் வாசிக்க தெரியாத மற்றும் எழுத்தறிவு அற்றவர்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கையின் தொடர்பாடல் துறையை மையப்படுத்திய பாரிய மாற்றம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள சட்டம் தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்படுகின்றது. எனினும் இந்த சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பான பொது இணக்கப்பாடு இந்த நாடாளுமன்றத்தில் இல்லை. குறித்த சட்டமூலம் தொடர்பில் இன்று நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என வாக்களித்தவர்களில் அதிகளவானோர் வாசிக்க தெரியாதவர்கள் என சாடியுள்ளார். இலங்கையில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 5.5 டிரில்லியன் ரூபாய், அதாவது 5,53,000 கோடி ரூபாய் பெறுமதியான அரச சொத்துக்கள் காணாமல் போயுள்ளதாக பிவி துருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களில் இவ்வாறு 5.5 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசு ஆவணங்களில் பதியப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தகவல்களை கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் பிரகாரம் வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் கார் ஒன்றை கொள்வனவு செய்ய 100 லட்சம் ரூபாய் செலவிட்டால் அரச சொத்துக்கள் 100 லட்சத்தினால் அதிகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.